Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டா மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லி பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்கள் அதாவது திருச்சி மற்றும் மணப்பாறை. அதாவது திருச்சியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபர், அதாவது ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்க தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம். இந்த சம்பவம் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். ஆனா அந்த கதையை ஃபுல்லாவே நீங்க கேட்டீங்க அப்படின்னா அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு தீர்ந்துடும். வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2018 ஃபர்ஸ்ட், அதாவது ஜனவரி பிப்ரவரி அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு காலகட்ட சூழ்நிலையில ஒரு சம்பவம் ஒன்று நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ராஜேஸ்வரி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய அப்பா அம்மா, அதன் பிறகு ஒரு அண்ணனும் இருந்திருக்கிறாரு. அண்ணனுக்கு திடீர்னு காலில் நீர் போட்டுருது. அதாவது இந்த யானைக்கால் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி நீர் போடுது. இதை பார்த்த உடனே அவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய காட்டு முனீஸ்வரன் கோயிலுக்கு போய் நம்ம இந்த மாதிரி சில பூஜைகளை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான நீர் வீக்கங்கள் இதெல்லாமே தீர்ந்து போயிடும் அப்படிங்கிறது மாதிரியாக அவங்க அம்மா சொல்றாங்க. சரி நமக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அண்ணன் மற்றும் அம்மா 2 பேரும் தாங்க அந்த காட்டு முனீஸ்வரன் கோயிலுக்கு போறாங்க. அப்படி அங்க போய் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கால் நீர் போட்டு வீக்கம் போட்டு இருக்குது இல்லையா, அதை குறைய வைக்கிறதுக்கான சில சிறப்பு பூஜைகள் இருக்குதுங்க. அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மாவும் அண்ணனும் அங்க போய் சேர்றாங்க. அங்க போகும்போது ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய சில ஆட்கள், அதாவது இந்த ஜாதியில வசந்தவங்க, பெரியவங்க, சின்னவங்க எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட ஒரு இனத்து மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல அந்த சாமிக்கு சில பூஜைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஒரு வெள்ளிக்கிழமை காலையில நடக்குது. அதாவது காட்டு முனீஸ்வரனுக்கு படையல் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. படையல் சாப்பாடு அப்படின்னு சொன்னா மற்ற மாதிரியான கறிக்கோழிகள் எல்லாம் கிடையாதுங்க. இந்த பாயச பானைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பொங்க வச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த கோவிலுடைய உரிமையாளர்னு சொல்லக்கூடியவங்க இந்த வசந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க, அதாவது நம்மளுடைய ராஜேஸ்வரி இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள மாதிரியான பெரிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அந்த கோவிலுடைய உறுப்பினரும் மற்றும் தலைவராகட்டும் இருக்கிறாங்க. அப்படி இவங்க அந்த இடத்துக்கு போகும்போது, எப்படி நீங்க இந்த இடத்துல இந்த காட்டு முனீஸ்வரனுக்கு நீங்க பூஜை கொடுக்கலாம், இது எங்களுடைய குலதெய்வம், எங்களுடைய குலதெய்வத்துக்கு நீங்க எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை உண்டாக்குறாங்க. அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வைக்கக்கூடிய அந்த ஒரு பாயசப்பானை வைக்க போறாங்க. யாரு? நம்மளுடைய ராஜேஸ்வரியுடைய அண்ணனும் அம்மாவும். அப்படி வைக்க போற இடத்துல என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நபர்கள் ஆல்ரெடி பாயசப்பானை பொங்கிட்டாங்க. அப்ப அவங்க ஃபர்ஸ்ட் நாங்க வைக்கிறோம், 2வது நீங்க வச்சுக்குங்க, ஏன்னா நாங்க ஆல்ரெடி பொங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தாழ்ந்த இனத்து மக்களை பார்த்து இவங்க கொஞ்சம் தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசி ரொம்ப கொடூரமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால அந்த இடத்துல ஒரு பெரிய சண்டையே ஏற்படுது. அப்படி சண்டை ஏற்பட்ட இடத்துல ஒரு சம்பவத்தை பண்றாங்க. யார் அப்படின்னா, ராஜேஸ்வரியுடைய அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பக்கத்துல அதாவது இந்த கோயிலை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் தூரத்துல இந்த எருமைகளை மேய்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பண்ணை மாதிரி வச்சிருக்கிறாங்க. அந்த பண்ணையில போய் கொஞ்சம் சாணி அள்ளிட்டு அந்த நபர்கள் பொங்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா பாயசப்பானை, அந்த பாயச பானைக்குள்ள போட்டுறாங்க. அதாவது சாணி அள்ளி போட்டுறாங்க. போட்டுட்டு இப்ப தின்னுங்கடா
இப்போ உங்க சாமிக்கு படங்கடா அப்படிங்கிற மாதிரி கோபத்தோடையும் தாபத்தோடையும் அந்த இடத்துல பேசிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அவங்க அந்த காட்டு முனீஸ்வரனுக்கு எதுவுமே பண்ணல. ஆல்ரெடி நம்மளுடைய ராஜேஸ்வரியுடைய அண்ணனுக்கு வந்து இந்த கால் வீக்கம் போட்டுருக்குது இல்லையா, அந்த இடத்துக்கு போன உடனே அந்த வீக்கம் அப்படியே குறைஞ்சிருக்குங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க போட்ட சண்டையில எந்த விஷயமும் அந்த காட்டு முனீஸ்வரனுக்கு இவங்க பண்ணவே இல்லை. அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அப்படி கிளம்பி வந்துட்டு இருக்கக்கூடிய வழியில அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. அதாவது நம்மளுடைய ராஜேஸ்வரியுடைய அம்மாவுக்கும் அவனுடைய அண்ணனுக்கும் ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்ல இறந்து போயிடுறாங்க. ஆனா இந்த விஷயம் வந்து எப்படி இவங்களுக்கு தெரிய வருதுன்னா, இந்த ஆக்சிடென்ட் ஆகுதுக்கு முன்னால என்ன நடந்துச்சுன்னு இவங்களுக்கு தெரியாது. யாருக்கு? ராஜேஸ்வரிக்கும் ராஜேஸ்வரியுடைய அப்பாவுக்கும் தெரியாது. அவங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே வந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்துருக்காங்க. அங்க இறந்து போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வந்து நல்லடக்கங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா என்ன அப்படின்னா, ஏன் இப்படி நடந்துச்சு, எதனால நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே இல்லைங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு கோவில் பூசாரி கிட்ட போன் பண்ணி கேட்குறாங்க. இங்க 2 பேர் வந்தாங்க இல்லையா, வந்துகிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பூசாரி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. என்ன அப்படின்னா, உன்னுடைய மனைவிக்கும் மகனுக்கும் ஒரு பொறுமையே இல்லை, ரொம்பவே ஆவேசப்பட்டு பல விஷயங்களை இங்க பண்ணிட்டு போயிட்டாங்க. அதாவது நம்மளுடைய காட்டு முனீஸ்வரனை எதிர்த்துக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி அந்த பூசாரியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாருங்க. ஏன்னா இவங்க பண்ண அந்த வேண்டாத வேலைகள் அனைத்தையுமே அவர் சொல்லவும் செய்திடுறாருங்க. இதை கேட்டோடனே அவங்க அப்பாவுக்கு, அதாவது நம்மளுடைய ராஜேஸ்வரியுடைய அப்பாவுக்கும் சரி ராஜேஸ்வரிக்கும் சரி பயங்கரமான மன உளைச்சல். இந்த மாதிரி அம்மாவும் அண்ணனும் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. சரி ஒன்றும் இல்லை, இவங்க செய்த தப்புக்கு தான் இவங்களுக்கு தண்டனை கிடைச்சது அப்படின்னு மனசை தேர்த்திக்கிட்டு கிட்டத்தட்ட 3 மாத காலங்கள் இவங்க வெளியே போகல. இந்த 90 நாள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போகல. இவங்களுக்கு சொந்தமான வீடு தாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு இருக்குது, 2 பெட்ரூம் இருக்குது, அதன் பிறகு ஒரு ஹாலு, அதன் பிறகு கிச்சன். இந்த 2 பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் தான். இதுல வந்து என்ன அப்படின்னா, ராஜேஸ்வரி அவங்க அம்மாவும் வந்து ஒரு ரூம்ல தூங்குவாங்க. அதாவது அவங்க அண்ணன் இருக்கிறாரு, அவர் ஒரு ரூம்ல தூங்குவார். அவங்க அப்பா எப்பவுமே ஹாலில் தாங்க படுத்து தூங்குவாங்க. இப்படிதாங்க இருந்தது முதல்ல குடும்பம். அதன் பிறகு அம்மாவும் அண்ணனும் இறந்த பிறகு இந்த இடத்துல தனிமரமா நிக்கிறாங்க 2 பேருமே. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பாட்டு வசதி இதெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கவே நம்மளுடைய ராஜேஸ்வரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நர்சிங் கோர்ஸ் எடுத்து படிச்சு அதுல டிகிரியும் வாங்கியிருக்கிறாங்க. சரி நம்ம இதை வச்சுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுவோம், வீட்டிலே இருந்தோம்னா யாருக்கும் எதுவும் கிடைக்க போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்மளுடைய ராஜேஸ்வரியும் அங்க திருச்சியில இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில அவங்க வேலைக்கும் ஜாயின் பண்றாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா வந்து நெசவாளர், அந்த கைத்தறி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நெசவாளர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு மகள் ஒத்தகை ஆயிருவா, இனிமேல் அவளை விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா அவங்க காஞ்சிபுரம் வந்து தான் அவரு இந்த மாதிரி நெசவு தொழிலெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அதனால மகளை வந்து விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு நினைச்ச அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, அதே ஹாஸ்பிட்டல்ல வாட்ச்மேனாட்டும் வேலைக்கு சேர்றாரு. அப்படி வாட்ச்மேனா வேலைக்கு சேர்ந்து இவங்களுக்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 15 நாள் வந்து பகல்ல வேலை, 15 நாள் வந்து நைட் வேலை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுல வந்து கரெக்டா நம்மளுடைய ராஜேஸ்வரியுடைய அப்பாவும் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, எனக்கும் என் மகளுக்கும் ஒரே மாதிரி டைமிங்ல வேலை கொடுங்க, அப்பந்தான் அவ ஒத்தக்கி இருக்க மாட்டான், நானும் கூட மாட இருக்க முடியும், ஏன்னா பிள்ளை வீட்டுல ஒத்தக்கி அப்படிங்கிறது மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லி புரிய வைக்கிறாரு. அதனால மேனேஜ்மெண்ட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க கேட்கறது மாதிரியே அந்த டைமிங்கை கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்படிதாங்க போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 7 மாத காலங்கள் அழகா போயிருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. 2 பேரும் ஒரே டைமுக்கு வேலைக்கு வந்து ஒரே டைம்ல வீட்டுக்கும் போயிடுவாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லாம அழகா தாங்க போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் நைட் டியூட்டி பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஈஸ்வரிக்கு ஒரு பிரச்சனை ஒன்று ஸ்டார்ட் ஆகுதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தினர் வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து அவசரமா கொண்டு வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அதாவது பிரசவத்துக்காக. அப்படி பிரசவத்துக்காக வந்த பெண் கன்னிக்குடம் உடைஞ்சிருச்சு, அதனால உடனே ஆபரேஷன் பண்ணி தான் அந்த குழந்தையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல கொண்டு சேர்க்கவும் செய்யறாங்க. அப்படி சேர்க்கும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ராஜேஸ்வரி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் உள்ளதான் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த பிரசவத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய நர்ஸுகள் உள்ள இருப்பாங்களா அந்த மாதிரி டைம்ல. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர்ல நம்மளுடைய ராஜேஸ்வரியும் ஒரு ஆளா இருந்திருக்கிறாங்க. அப்படி அந்த ஆபரேஷன் நடக்கும்போது ஒரு சம்பவத்தை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, குழந்தை ஆல்ரெடி இறந்துருச்சு, இப்போ அம்மா உயிரை தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுது. அப்படி அந்த குழந்தை, அதாவது இறந்து போன அந்த குழந்தையை வெளியெடுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 3 மணி நேரம் போராடி இருக்கிறாங்க அந்த டாக்டர். அப்படி போராடும் போது அந்த தாயும் இறந்து போயிடுறாங்க. அதாவது அந்த கர்ப்பிணி பெண்ணும் அந்த இடத்துல இறந்துடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த
பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராஜேஸ்வரிக்கு பயங்கரமான மன உளைச்சல் ஏற்படுது. ஏன்னா அவங்க இவ்வளவு நாள் அங்க வேலை பார்த்துருக்காங்க, எவ்வளவோ ஆபரேஷனை அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா சரின்னு சொல்லி விட்டுறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு விஷயத்த மனசுக்குள்ள போட்டு அளவளக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெருசா எடுக்கிறது கிடையாதுங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு அந்த பெண் இறந்தது பாத்தீங்களா, அதாவது அந்த கர்ப்பிணி பெண் இறக்கும்போது யாரை பார்த்தாங்க அப்படின்னா நம்மளுடைய ராஜேஸ்வரியை தாங்க அப்படி கண் எடுக்காம பார்த்துருக்குறாங்க. அப்படி பார்த்தது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் என்னன்னா, கையை நீட்டி ஏதோ சொல்றதுக்காக முயற்சியும் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் அந்த இடத்துல நம்மளுடைய ராஜேஸ்வரி நின்றுருக்காங்க, கையை எட்டி பிடிச்சிருக்கிறாங்க. பிடிச்ச பிறகுதாங்க அந்த உயிர் அந்த உடலை விட்டு வெளியே போயிருக்குது அப்படிங்கிற மாதிரி ராஜேஸ்வரி சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கோட அவங்களுக்கு அந்த நைட் ஷிஃப்ட் வேலை முடியுது. அடுத்தது ஃபுல்லாகவே பகல் தான் வரும். இந்த பகல் டியூட்டி எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த நைட்டு முடிக்கிறாங்க இல்லையா, அன்னைக்கு பகல் அவங்க வேலை செய்யணும். அப்படி பகல் முடிச்சுக்கிட்டு அந்த நைட்ல இருந்து அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிடுவாங்க. அந்த மாதிரி தான் அன்னைக்கும் வேலை நடக்குது. அன்னைக்கு அவங்க அப்பாவும் அங்கதான் இருந்துட்டு இருக்கிறாரு. அப்பா கிட்ட போய் இந்த மாதிரி இந்த பெண் இறந்து போன விஷயத்த சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டிருக்கிறாங்க நம்மளுடைய ராஜேஸ்வரி. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அந்த வீட்டுக்கு வர்றக்கூடிய டைம் சாயந்தர நேரம், அதாவது கிட்டத்தட்ட 8 மணிக்கு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அப்படி வரும்போதே கடையில போய் ஹோட்டல்ல தான், எப்பவுமே சாப்பாடு எல்லாமே ஹோட்டல்ல தான், ஹோட்டல்ல போய் சாப்பாடெல்லாம் வாங்கிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்து குளிச்சுட்டு எடுத்துட்டு சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு அப்பா அவருடைய ரூம்லயும் நம்மளுடைய ராஜேஸ்வரி அவங்க ரூம்லயும் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அம்மா யூஸ் பண்ணிட்டு இருந்த ரூமை தான் இப்போ மகள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மகன் யூஸ் பண்ணிட்டு இருந்த ரூமை தான் அப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி அந்த ரூமுக்குள்ள தூங்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அட்டாச் பாத்ரூம்ல திடீர்னு ஒரு ஷேடோவை பாக்குறாங்க. அது எப்படி தெரியுது அப்படின்னா, அவங்களுடைய அந்த பாத்ரூம் டோர் வந்து வெள்ளை கலர்ல இருக்குமா, அதாவது ஃபைபர் டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டோர் வந்து வெள்ளை கலர்ல இருக்கும். அந்த டோர்ல பிளாக் கலர்ல ஒரு உருவம் தெரிகிறத அப்படியே உற்று பாக்குறாங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க தூங்கி ஒரு அரை மணி நேரத்துல திடீர்னு இவங்களுக்கு ஒரு முழிப்பு வருது. அந்த முழிப்புக்கு பிறகுதாங்க இவங்க அந்த விஷயத்த பாக்குறாங்க. அப்படி அந்த ஷேடோவை பார்த்த அடுத்த செகண்ட் என்ன ஆகுது அப்படின்னா, கண்ணை டக் டக்குன்னு அந்த கையை வச்சு தொடச்சு பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி தொடச்சும் பார்க்குறாங்க. அங்கே பார்க்கும்போது எதுவுமே இல்லைங்க. ஒருவேளை நம்மளுடைய மனப்பிரமையாக தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் படுத்துடுறாங்க. படுத்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் கண் அசந்து அப்படியே போகக்கூடிய டைமில் ஒரு கனவு ஒன்று வருதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இறந்து போன பெண், அதாவது அந்த கர்ப்பிணி பெண் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரு குழந்தைய இடுப்புல வச்சுக்கிட்டு இவங்க கிட்ட என்னை காப்பாத்து, என்னை கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்குதுங்க. இதை பார்த்த உடனே இவங்க, அதாவது கனவுல இதை பார்த்த உடனே யாருமா நீ அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு கனவுல இருந்து அதாவது முழிச்சிடுறாங்க. தூக்கத்துல இருந்து எழும்பி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு விஷயத்த பாக்குறாங்க. என்ன அப்படின்னா, மறுபடியும் அந்த பாத்ரூம் டோர் இருக்கு இல்லையா, அதை பாக்குறாங்க. அதை பார்க்கும்போது அந்த நிழல் உருவம் அப்படியே தெரியுதுங்க. அது கருப்பு கலர்ல அழகா தெரியுது. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு பயம், அப்படி கை காலில் நடுங்குது. இருந்தாலும் நம்ம பார்த்தது உண்மைதானா அப்படிங்கிறத வந்து உறுதி பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு லைட் ஆன் பண்றாங்க. லைட் ஆன் பண்ணி பார்க்கும்போது அங்க எதுவுமே தெரியல. ஆல்ரெடி இந்த இருட்டுக்குள்ளாடி வெள்ளை கலர் அந்த மாதிரி டோர்லாம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த நம்ம இருட்டில் இருந்து பார்த்தாலும் கொஞ்சம் அந்த சின்ன வெளிச்சங்கள் இருக்கும் இல்லையா, வெளியே இருந்து வரக்கூடிய சின்ன வெளிச்சங்கள் கூட அந்த டோரை வந்து பளிச்சுன்னு காட்டுங்க. ஒருவேளை நம்மளுடைய மனப்பிராந்தியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாத்ரூம் போயிட்டு தாங்க வந்து மறுபடியும் படுக்கிறாங்க. படுத்து தூங்கிடுறாங்க. அந்த நேரத்தில் இவங்க நினைக்கிறாங்க என்ன அப்படின்னா, முருகா முருகா அப்படின்னு நினைச்சிட்டு தாங்க அந்த இடத்துல தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நன்றாக அசந்து தூங்கியும் போயிடுறாங்க. கிட்டத்தட்ட அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுநாள் காலையில விடிஞ்சிருது. விடிஞ்ச உடனே அப்பா கிட்ட போய் விஷயத்த சொல்றாங்க. நேற்றுக்கு இந்த மாதிரி கெட்ட கனவா வந்துச்சுப்பா. ஆல்ரெடி அதுக்கு முந்தின நாள் நைட்டு தான் அந்த பொண்ணு இறந்து போச்சுது இல்லையா, அந்த பெண் வந்து இந்த மாதிரி ஒரு கை குழந்தையோட வந்து என்ன காப்பாத்து, என்ன கூட்டிட்டு போ அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் பேசிச்சுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜேஸ்வரி என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த விஷயத்த அப்படி அப்பாட்ட சொல்லும்போது அப்பா சொல்றாரு, ஒன்றும் இல்லைம்மா, இதெல்லாம் அந்த பிரச்சனை நடந்துச்சு இல்லையா, அதாவது அந்த பெண் இறந்துட்டாங்க இல்லையா, அதனால கூட உன்னுடைய மனசுக்குள்ள ஆழமா இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட இந்த மாதிரி வருமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுடைய முருகப்பெருமான வேண்டிக்கிட்டு நீ போயிட்டே இரு, ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு அன்னையில இருந்து பகல் டியூட்டி தான். அதனால அந்த சமைக்கக்கூடிய வேலையை காலையில் எழுப்பி பார்த்துருக்குறாங்க. குளிச்சுட்டு எடுத்துட்டு அவங்களுடைய வேலையை முடிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்பாவும் மகளும் சேர்ந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டலும் போயிடுறாங்க.
கிட்டத்தட்ட அன்னைக்கும் முடிஞ்சிருது. அன்னைக்கு நைட்டும் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கொஞ்ச நேரம் எப்பவுமே சரி மொபைல்ல வந்து இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய வழக்கம் உண்டுங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்த உடனே கொஞ்ச நேரம் மொபைல் எடுத்து வச்சு நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அதன் பிறகு தாங்க குளிக்கிறது, வாங்குறது, சாப்பிட்றது, அதன் பிறகு தூங்க போறது. தூங்குறது கரெக்டா 9 மணினா தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே பதிய வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா காலையில கரெக்ட் டைமுக்கு எந்திக்கணும் இல்லையா? 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்களாம். 5 மணிக்கு எந்திரிச்சாங்க அப்படின்னா தான் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு அங்கிருந்து போறதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி தாங்க எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அன்னைக்கும் வந்து எல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 1:30 மணி இருக்குங்க. இவங்க ஆழ்ந்த தூக்கத்துல இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் மட்டும் கேக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னை காப்பாத்து, என்னை கூட்டிட்டு போ, என்னை காப்பாத்து, என்னை கூட்டிட்டு போ அப்படிங்கிற சத்தம் ரிப்பீட்டாட்டே கேக்குதுங்க. அது இவங்க மைண்டுக்குள்ள தான் கேக்குதா, அந்த வீட்டுக்குள்ள கேக்குதா அப்படிங்கிற ஒரு டவுட்டோடவே நம்மளுடைய ராஜேஸ்வரி எந்திரிச்சு உட்கார்றாங்க. அதாவது கண் முழிச்சிட்டாங்க. முழிச்சவங்க அந்த டவுட், அதாவது ஆல்ரெடி அந்த டோரை பார்த்து டவுட் பட்டாங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு டப்புன்னு அந்த சைடு திரும்பி பார்க்குறாங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது இப்போ கரெக்டாக தெரியுதுங்க, அங்கே ஒரு உருவம் நின்றுட்டு இருக்குது. அதை பார்த்த உடனே அவங்களுடைய உடம்பெல்லாம் சிலிர்த்து அப்படி ஜில்லுன்னு ஆயிடுது. ஐயோன்னு சொல்லிட்டு கத்ததுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த சத்தம் வந்து வெளியே வராமல் அப்படியே கொஞ்சம் மூச்சு திணறல் ஏற்பட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கிறாங்க. என்ன செய்யணும்னே தெரியல, அவங்களால மூச்சு விட முடியல, மூச்சு வெளியே வரமாட்டேங்குது. பயத்தின் உச்சத்துக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய உருவம் கரெக்டா அந்த கரும் உருவம் அப்படியே கையை எப்படி தூக்குது, அதுவும் கருப்பு கலர்ல தான் இருக்குது. அதை எல்லாத்தையுமே பார்த்துருக்குறாங்க. பார்த்துக்கிட்டு அப்படியே அரண்டு அம்மான்னு சொல்லிக்கிட்டு மயங்கி அப்படி விழுந்துடுறாங்க பெட்ல. மறுநாள் காலையில 5 மணி ஆன பிறகும் நம்மளுடைய ராஜேஸ்வரி எந்திக்கவே இல்லை. எந்திக்காத உடனே அவங்க அப்பா வந்து கதவை ஓங்கி தட்ட ஆரம்பிக்கிறார். டப்பு டப்புன்னு தட்டுறாரு. அப்படி அந்த சத்தம் கேட்ட பிறகுதாங்க அவங்க முழிச்சிருக்கிறாங்க. முழிச்சு பார்க்கும்போது கூட அவங்களால எந்திரிச்சு நிக்க முடியல. அந்த தலை வந்து சுழட்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதாவது தலை சுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படியே கரங்கி போய் அப்படியே இருக்கும்போது டக்குன்னு அப்பா வர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சத்தம் போட்டு சொல்றாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு டக்குன்னு போய் கதவை திறக்கிறாங்க. அப்பா வெளியே நிற்கிறாரு. அப்பா கிட்ட நடந்த விஷயத்த அப்படியே சொல்றாங்க. அப்பா, இந்த ரூமுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது, என்னதான் ஏதோ பின்தொடர்ந்து வந்துருச்சு போல இருக்குது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க ராஜேஸ்வரி. அப்படி அழ ஆரம்பிச்ச ராஜேஸ்வரி திடீர்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு காட்டு முனீஸ்வரன் கோயிலுக்கு போகணும் போல இருக்குதப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த இடத்துல அவங்க அப்பா, ஆல்ரெடி உன்னுடைய அம்மாவையும் உன்னுடைய அண்ணனையும் பலி வாங்கின அந்த கோயிலுக்கு இனிமேல் நான் வரவே மாட்டேன், என் கழுத்தை அறுத்து போட்டாலும் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயிடுறாருங்க. சரின்னு சொல்லிட்டு காலையில் எழுப்பி குளிச்சுட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. முடிச்ச பிறகு அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, முருகருடைய அந்த தீர்த்தம் வந்து அவங்க வீட்டில் எப்பவுமே இருக்கும். முருகப்பெருமான்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து தீர்த்தம்னு சொல்றாங்க. அந்த தீர்த்தம் வீட்டில் இருக்குமா, அந்த தீர்த்தத்தை எடுத்து வீடு ஃபுல்லாக தொளிச்சு விட்டுட்டு அதில் ஒரு மூடி தீர்த்தத்தை எடுத்து தன்னுடைய மகளுக்கும் கொடுத்து, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இன்னும் எதுவுமே ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி திருநீரும் இட்டு அவங்க 2 பேரும் அன்னைக்கு காலையில் உள்ள வேலையை முடிச்சு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலும் போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் வேலை முடிச்சு மறுபடியும் நைட்டு வர்றாங்க. ஹாஸ்பிட்டல் வேலை முடிச்சு நைட்டு வந்து சேர்றாங்க. சேர்ந்த பிறகு அந்த இடத்துல அவங்க அப்பா ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, உன்னுடைய ரூமுக்குள்ளாடி இந்த மாதிரி நடக்குதுங்கிற, அப்போ நீ ஒன்று பண்ணு, என்னுடைய ரூம்ல நீ படுத்துக்க, உன்னுடைய ரூம்ல நான் படுத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய ராஜேஸ்வரியும் அதை தாங்க பண்றாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவுடைய ரூமில் படுத்த அன்னைக்கு நன்றாக தூங்கிடுறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கனவோ எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. ஆனால் மறுநாள் காலையில் அப்பா வந்து வெளியே வந்த உடனே அப்பா கிட்ட போய் விஷயத்த கேட்குறாங்க. என்னாச்சுப்பா, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லுவோம். அவர் சொல்லி, எனக்கு எதுவுமே தெரிஞ்ச மாதிரி இல்லைம்மா, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏதோ உன்னுடைய மனப்பிராந்தியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிடுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க அப்படியே இந்த காலத்தை கடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த சம்பவம் ரெகுல் வராட்டு நம்மளுடைய ராஜேஸ்வரிக்கு நடந்துகிட்டே இருக்குங்க. அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. என்ன அப்படின்னா, ராஜேஸ்வரியை வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக அவங்க மாமா குடும்பம்னு சொல்லக்கூடிய குடும்பத்திலிருந்து அவங்களுடைய தலைமூத்த மகன் வந்து பொண்ணு பார்க்க வர்றாரு. இவங்க வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்து உடனே பிடிச்சிருது. பிடிச்ச உடனே சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப வேகமாக கிட்டத்தட்ட 1 மாத இடைவெளியில் கல்யாணம் முடிச்சிருதுங்க. அதாவது அவருடைய வீடு வந்து மணப்பாறையில் இருக்குது. மணப்பாறைக்கு கல்யாணமாகி இங்கேருந்து நம்மளுடைய ராஜேஸ்வரி மணப்பாறையும் போயிடுறாங்க. மணப்பாறை போன பிறகு இங்க அப்பா ஒத்தை தானே இருக்கிறாரு, சரி இந்த வீடை வந்து நம்ம வித்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வீடையும் வித்துடுறாருங்க. வீட்டை வித்தவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காசோட அந்த ஒரு மணப்பாறை இருக்கு இல்லையா, மணப்பாறையில போய் அவங்க மகளுக்கு கூட நம்ம செட்டிலா இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல வந்து 2 ஸ்டெப் வீடுங்க. அதுல வந்து கீழே வந்து தம்பி அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது தம்பி அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ராஜேஸ்வரியுடைய கொழுந்தனார் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு கீழே வீடும் இவங்களுக்கு மேல
வீடும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல வந்து ஒரு ரூம் இருக்குங்க. அந்த ரூமை வந்து சரி நம்ம அப்பாவுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஸ்டெப்ல வந்து அவங்க அப்பாவுக்கு ரூமும் கொடுக்கப்படுது. அப்படி இவங்களுடைய லைஃப் அங்க கொஞ்சம் அழகா போயிட்டு தாங்க இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்ட சூழ்நிலையில ஒரு சம்பவம் நடக்குது. திருச்சியில ஒரு கல்யாணம். நம்மளுடைய ராஜேஸ்வரி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து கிட்டத்தட்ட 7 மாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க. அந்த டைம்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி தன்னுடைய மகளை வந்து இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போனோம்பா, நாங்கள் கூட்டிட்டு போயிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்றாரு இவங்களுடைய அப்பா. அதாவது ராஜேஸ்வரியுடைய அப்பாவும் சொல்றாரு. இதை கேட்டோன்னே அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இப்போ நிறைமாத கர்ப்பிணியா இருந்துட்டு இருக்கிறார், கிட்டத்தட்ட 7 மாசம் ஆக போகுது, இந்த நேரத்தில் நீங்க கூட்டிட்டு அலையணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா அவருக்கு இந்த மாதிரி டியூட்டி எல்லாம் இருக்குதுங்க, அவர் வேலைக்கு போகக்கூடியவர், அவர் வீட்டில் இருக்க முடியாது, அவர் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது, அதனால நீங்க கூட்டிட்டு போறதா இருந்தா ஒன்று பண்ணுங்க, ஒரு ஆட்டோவை பிடிச்சி அதை வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வாடகைக்கு எடுத்து நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. நம்மளுடைய ராஜேஸ்வரியும் சரி அவங்க அப்பாவும் சரி அந்த ஹாஸ்பிட்டல் வேலையை அப்படியே விட்டுறாங்க. அதன் பிறகு அந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் போகிறதே கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த காட்டு முனீஸ்வரன் கோயிலில் வச்சு தாங்க இந்த கல்யாணமே நடக்குது. அதாவது அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த அந்த ஆட்களுக்கு கல்யாணம் நடக்குது. அதுக்கு இவங்களும் போய் சேர்றாங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நைட்டு வந்து அங்கே தங்க வேண்டிய ஒரு நிலைமையும் ஏற்படுது. அதனால மகளை வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இருக்கிறாங்க, பெண்கள் மற்றும் ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய சில பெண்கள் கிட்ட விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி அவ நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கிறா, கிட்டத்தட்ட 7 மாதங்கள் ஆகுது, எந்த பிரச்சனையும் வராமல் என் பொண்ணை வந்து நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அன்னைக்கு அந்த நைட் அங்கே தங்குறாங்க. அப்படியே நைட்டு தங்கி மறுநாள் காலையில் கல்யாணம் முடியுது. கிட்டத்தட்ட சாயந்தரம் 7 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு எல்லாமே முடிஞ்சிருது. அதாவது அந்த வரவேற்பு எல்லாமே முடிஞ்சிருது. முடிஞ்ச உடனே அங்க இருந்து ஆட்டோவில் தாங்க கிளம்புறாங்க. அப்படி ஆட்டோவில் கிளம்பி வந்த நம்மளுடைய ராஜேஸ்வரிக்கு அன்னைக்கு தான் தெரியும் ஒரு பெரிய சம்பவமே நமக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய ராஜேஸ்வரியுடைய கால் விரல் வந்து தட்டுப்படுதுங்க, பெருவிரல் தட்டுப்பட்டு அதனுடைய நகம் வந்து இளகிடுது. இளகி ரத்தமா அடிச்சு பீச்சு ஊத்துதுங்க. இது எங்க நடக்குது அப்படின்னா, கரெக்டா அந்த காட்டு முனீஸ்வரன் கோவில்னு சொன்னேன் இல்லையா, அந்த கோவிலை விட்டு ஒரு 50 அடி தூரத்தில் இந்த சம்பவம் நடக்குது. ஐயோ பொண்ணுடைய காலில் அடிபட்டுருச்சு, அந்த குழந்தைக்கு வரைக்கும் வலிக்குமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜேஸ்வரியுடைய அப்பா வந்து பதட்டம் ஆகுறாரு. அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஒரு துணியை எடுத்து பயங்கரமா டைட்டா கட்டி அங்க இருந்து அனுப்பியும் வைக்கிறாங்க. ரத்தப்போக்கு இருந்துட்டு இருந்தாலும் பெரிய அளவில் வராத அளவுக்கு அந்த துணியை வச்சு கட்டிட்டு அனுப்பவும் செய்துடுறாங்க. இவங்களும் வந்துட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போயிருக்கக்கூடிய இடத்துக்கும் இவங்க இருக்கக்கூடிய அதாவது மணப்பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய இடைப்பட்ட இடங்கள் நிறைய இருக்குது, நிறைய ஊர்லாம் இருக்குது. அந்த ஊர் அதாவது இந்த பெண் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு போகிறதுக்கு கரெக்டாக 17 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 17 கிலோமீட்டரும் ஆட்டோவில் தான் போய் ஆகணும். அப்படி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுமே காட்டு வழியான ஒரு இடமா தாங்க இருந்துட்டு இருக்குது. அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் ஒன்று நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டின உடனே அந்த இடத்துல ஆட்டோ வந்து ஒரு பிரச்சனையில் ஆகுதுங்க. அதாவது பிரேக் டவுன் ஆயிடுது. அந்த ஆட்டோ வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. கிட்டத்தட்ட இது மணி ஒரு 8:30 9 மணி அவ்வளவுதான் டைம்னு சொன்னாங்க. அந்த டைம்ல ஆகுது. ஆனால் அந்த ஏரியாவில் வண்டிகளே இல்லைங்க. ரொம்பவே அமைதியாக, ரொம்ப அந்த இடம் வந்து பார்த்தாலே மயான அமைதியாக இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இன்னும் இருக்குது ஐயா, நான் எப்படியாவது ஒரு ஆட்டோவை வர சொல்லி நான் உங்களை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டிரைவரும் சொல்கிறாரு. அவரும் கால் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ராஜேஸ்வரி அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஆட்டோ வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு, வேறு ஏதாவது வண்டி இருந்தால் அனுப்புங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா நான் ஒரு வண்டி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் சொல்கிறாரு. ஆட்டோ டிரைவர் நிறைய ஆட்டோவுக்கு ட்ரை பண்ணுறாரு. யாருமே ஃபோன் எடுக்கலை. சிலவங்க சவாரியில் இருந்துட்டு இருக்கிறோம், வர முடியாது அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அவங்க அப்பாவும் பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. என்ன செய்யணும், ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா, நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்குதுங்க. அந்த வழியாட்டு ஒரு மூதாட்டி அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு கையில் ஒரு குச்சி வச்சிருக்கிறாங்க. அதை வச்சு ஊனி ஊனி நடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படி கிட்ட வந்துடுறாங்க. கிட்ட வந்தோடனே, நீ பார்த்து போமா, உனக்கு பின்னால ஒருத்தி வந்துகிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே, யார் ஆச்சு நீங்க, எதுக்காக இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய ராஜேஸ்வரி கேட்குறாங்க. அந்த இடத்துல அந்த ஆட்சி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே ரொம்ப வேகமா அந்த இடத்த அவங்க கிராஸ் பண்ணி போறாங்க. ரொம்ப ஸ்பீடா நடந்து போறாங்க. அது வரைக்கும் ரொம்ப ஸ்லோவா வந்தவங்க இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு ரொம்ப வேகமா அந்த இடத்த விட்டு போறாங்க.
என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. அந்த இடத்துல ஆட்டோ டிரைவர் கண்ண முடிச்சிட்டு இருக்கிறாரு. இவங்க அப்பாவும் அந்த இடத்துல என்னம்மா நடந்துச்சு, ஏன் இப்படி சொல்லிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இவங்களுக்கும் ஒன்றும் புரியலை, என்னவோ ஒன்றும் தெரியலப்பா, அவங்க வேற யாரோ நினச்சி பேசிட்டு போறாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல இவங்க அந்த விஷயத்த பெருசாக்கல, அப்படியே விட்டுறாங்க. இன்னொரு சம்பவம் அடுத்ததாக நடக்குதுங்க. ஒரு வயதான முதியவர் ஒருத்தர் வர்றாருங்க. அவரு தலப்பாகை கட்டியிருக்காரு, கையில வந்து ஒரு பெரிய ஒரு குச்சி ஒன்று வச்சிருக்கிறாருங்க. அவரும் நடந்து அப்படி சக்கு 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 சக்குன்னு அப்படி நடந்து வந்தவர் கரெக்டா அந்த பொண்ணுகிட்ட, அதாவது நம்மளுடைய ராஜேஸ்வரி கிட்ட வந்த உடனே விஷயத்த சொல்றாரு. நீ பார்த்துப்போ, உன்னுடைய அம்மாக்கும் உன்னுடைய அண்ணனுக்கும் நடந்த கதி உனக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கவனமா போ அப்படின்ட்டு சொல்றாரு. என்னடா இது, போறவன் வாரவன் எல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான், யாருன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. அதாவது இன்னொரு வண்டிக்காக வெயிட்டிங்க. அப்போ ஹஸ்பண்ட் சொல்றாரு, என்னுடைய நண்பனுடைய கார் வந்துகிட்டு இருக்குது, கார்ல நீங்க வீட்டுக்கு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணி சொல்றாங்க. அப்படி ஃபோன் பண்ணி சொல்லும் போதே இந்த விஷயத்த அந்த இடத்துல ஹஸ்பண்ட் கிட்ட நம்மளுடைய ராஜேஸ்வரி சொல்லவே இல்லை. ஆல்ரெடி இவங்க காலில் அடிபட்டு அந்த இதை வச்சு கட்டியிருந்தாங்க இல்லையா, விரலில் அந்த நகம் இழகி போச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுல இருந்து ரத்தம் சொட்ட ஆரம்பிக்குதுங்க. இந்த ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அந்த கால் பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. அதாவது இந்த தீப்புண்ணு பட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வலி ஏற்படுதுங்க. அப்படி வலி ஏற்பட ஆரம்பிச்ச உடனே, அப்பா எனக்கு முடியலை, எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய ராஜேஸ்வரி அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா ஒரு சின்ன காயந்தானமா, ஒன்றும் இல்லைம்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அவங்களால முடியலை. அந்த காயத்தினுடைய வலியை பொறுக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு அழவும் ஆரம்பிக்கிறாங்க. சரி, இப்போ சீக்கிரம் போயாகணுமே, ஏதாவது பண்ணுப்பா, ஆட்டோவுக்கு ஏதாவது பாருப்பா அப்படிங்கிற மாதிரி டிரைவர்கிட்ட கத்துறாருங்க நம்மளுடைய ராஜேஸ்வரியுடைய அப்பா. ஆனால் அந்த இடத்துல அவர் அந்த டிரைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் வண்டி புது வண்டி, கிட்டத்தட்ட எடுத்து 6 மாதம் தான் ஆச்சுது, இந்த மாதிரி ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஆனால் ஏதோ ஒரு லைனை ஏதோ ஒன்று கட் ஆயிடுச்சு போல இருக்குது, அதனால தான் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, நீங்கள் தள்ளுங்க, அதாவது வண்டியை தள்ளுனா போதும் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தள்ள ஆரம்பிக்கிறாரு. யார் அப்படின்னா ராஜேஸ்வரியுடைய அப்பா தள்ளுறாரு. டிரைவர் வண்டியை இது பண்றாரு. உள்ள நம்மளுடைய ராஜேஸ்வரி இந்த கால் வலியில பயங்கரமா துடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு அந்த இடத்துக்குள்ளாடி ஒரு கரும் உருவம் அப்படி சரட்டுன்னு வருதுங்க. இதை யார் பார்த்தாங்க அப்படின்னா, பின்னால நின்று தள்ளிக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்க அப்பா தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு, அதாவது என்னன்னா, இங்க வண்டி அப்படியே தள்ளும்போது பின்பக்கத்துல இருந்து யாரோ சரட்டுன்னு அந்த ஒரு கரும் புகை அடிச்சு அப்படி அந்த வண்டிக்கு உள்ளோட போய் அது ரிட்டன் வெளியே போறது மாதிரி பார்க்குறாருங்க. பார்த்த உடனே அவருக்கு டக்குன்னு பார்க்கும்போது, அதாவது அந்த ஆட்டோக்குள்ள பார்க்கும்போது ராஜேஸ்வரி அந்த இடத்துல மயக்கம் போட்டு அப்படியே அந்த அந்த சீட் இருக்கும் இல்லையா, அதில் அப்படியே மல்லாக்க படுத்துடுறாங்க. அவங்களால முடியலை. அந்த பெருவிரல் இருக்கு பார்த்தீங்களா, அதை வெளியே நீட்டினாப்புல அப்படி படுத்துருக்குறாங்க. அந்த காலை ஃபுல்லாக வெளியே நீட்டி அந்த பெருவிரல் மட்டும் வெளியே தெரியுதுங்க. அந்த இடத்துல இன்னொரு சம்பவம் நடக்குது. டிரைவர் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த கரும்புகை இதை தாண்டி போகும்போது டிரைவரை யாரோ தூக்கி வெளியில வீசி இருக்கிறாங்க. டிரைவர் வண்டியை விட்டு கீழே கிடக்குறாரு. என்னடா நடக்குதுங்கன்னு பார்க்கும்போது டிரைவர் மயக்கம் போட்டு அவர் கிடக்கிறாரு. வண்டிக்குள்ள தண்ணி பாட்டில் இருக்கான்னு தேடி ஒரு தண்ணி பாட்டில் இருக்குது, அதையும் எடுக்கிறாரு. எடுத்து ஃபர்ஸ்ட் அவங்க மகளுடைய முகத்தில் தெளிக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல ராஜேஸ்வரிக்கு எந்த ஒரு அசைவும் கூட இல்லைங்க. அப்படியே அரண்டு போய் அப்படியே இருக்கிறாங்க. அதே ஒரு நேரத்தில் இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவருக்கு தண்ணியை துளைச்சு பார்க்குறாரு. டிரைவரும் எந்திக்கிறீங்க. என்ன செய்யணுன்னே தெரியல. அந்த இடத்துல பதட்டத்தில் இவருக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே பதறி போயிடுறாரு. உடனே மொபைல் எடுத்து மறுபடியும் மருமகனுக்கு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, சீக்கிரம் வாப்பா அப்படின்னு சொன்னோன்னே, அங்கேருந்து வந்துட்டு இருந்த காரும் பிரேக் டவுன் ஆகிருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை அவங்க மருமகன் சொல்கிறாருங்க. இதை கேட்டோன்னே எங்கள் அப்பாவுக்கு கைகாலெலாம் விட்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோட்டில் ஆளரவமற்று மயான அமைதியாக இருக்குதுங்க. அதாவது ஒரு குருவி சத்தமோ ஒரு வண்டு சத்தமோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்குது. இந்த அமைதி ஒரு ஒரு இடத்துக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அமைதி அங்கே அவர் பார்த்துருக்கிறாரு. பார்த்தவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி இங்கேருந்து எப்படியாவது நம்மளுடைய மகளை தூக்கிக்கிட்டு இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க போக வேண்டிய வரும். அதாவது அவங்க இந்த காட்டு முனீஸ்வரன் கோயில் இருக்குல்ல, அங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகளை தூக்குறாருங்க. யாரு? ராஜேஸ்வரியுடைய அப்பா. அப்படியே ராஜேஸ்வரியை தூக்கிக்கிட்டு தான் ஓட ஆரம்பிக்கிறாரு. அவரால் முடியலை. ஏன்னா இவங்க கொஞ்சம் வெயிட் இருக்கிறாங்க, அது இல்லாமல் வயிற்றில் குழந்தை வேற இருக்குது. அதாவது கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போவார், கீழே வைப்பார், கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போவார், கீழே வைப்பார். இப்படியே அந்த பிள்ளையை தூக்கி, அதாவது தன்னுடைய மகளை தூக்கிக்கிட்டு வேகமாக அந்த இடத்தை விட்டு அவர் ஓட ஆரம்பிக்கிறாருங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் இவர் வேகமாக வந்துட்டார்.
அதன் பிறகு அவரால் அவங்க மகளை வந்து தூக்க முடியல. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 கிலோ வெயிட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தன்னுடைய மகளுடைய வெயிட் இருக்குது. கீழே வச்சிட்டாரு. வச்ச ராஜேஸ்வரியை கையில் தூக்க முடியாமல் அவங்க அப்பா திணற ஆரம்பிக்கிறார். கடைசி நேரத்தில், ஏ முனீஸ்வரா, காட்டு முனீஸ்வரா, என்னுடைய ஆண்டவா, என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி மகளை கையில் இப்படி, அதாவது மடியோட இப்படி வச்சுக்கிட்டு, மடியில் கூட வைக்க முடியல, அவருக்கு அவ்வளோ வெயிட்டாக இருந்திருக்காங்க, அப்படி வச்சுக்கிட்டு கதற ஆரம்பிச்சிருக்காரு. முனீஸ்வரா காப்பாத்து, முனீஸ்வரா காப்பாத்து அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுது கத்தி இருக்கிறார். ஏன்னா அந்த ஏரியாலே ஒரு வீடோ எதுவுமே அவருக்கு கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. அப்படி கத்தும்போது ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு அந்த இடத்துக்கு கருப்பு கலர்ல 2 நாய்கள் அப்படி சாட்டி உளுந்து ஓடி வருதுங்க. அதாவது ரொம்ப வேகமா அந்த இடத்துக்கு வருதுங்க. வந்து பயங்கரமா இவங்களை சுத்தி சுத்தி பயங்கரமா குறைக்க ஆரம்பிக்குது. அப்படி குறைச்சிக்கிட்டு இருக்கும்போது இவர் தன்னுடைய மகளை எப்படி தூக்கி பார்க்குறாரு. இந்த பூ பந்த தூக்குனா எப்படி வெயிட் இருக்கும், அவ்வளோ வெயிட் தான் இருக்கிறாங்க. அப்படியே தூக்கிக்கிட்டு முனீஸ்வரா முனீஸ்வரா முனீஸ்வரான்னு சொல்லிக்கிட்டே அவர் ஸ்ட்ரெயிட்டாக அந்த காட்டு முனீஸ்வரன் கோயிலுக்கே வந்துட்டாருங்க. அங்கே வந்த உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே ஏற்கனவே எல்லா இதுவும் முடிஞ்சு அந்த கோயிலுக்கு பூசையெல்லாம் முடிச்சு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த சாமியுடைய இதில் வந்து ஃப்ரெண்டில் வந்து திருசூலம் குத்தப்பட்டு அதில் வந்து ஒரு ஆரம் போட்டிருப்பாங்க. அது அம்மனுடைய ஆரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆரத்தை எடுத்துகிட்டு வந்து அப்படியே இவங்க மேலே போட்டுடுறாங்க. ஏற்க மேலே இந்த பெண்மணி நம்மளுடைய ராஜேஸ்வரியுடைய உடம்புல போட்டுடுறாங்க. போட்டு அடுத்த செகண்ட் அவங்க கண்ணு முழிச்சாச்சு. கண்ணு முழிச்சு அப்படி எந்திரிச்சு உட்காந்துருக்குறாங்க. உட்காந்து, எப்பா நம்ம எங்கப்பா இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தாங்க அவங்க அப்பாவுக்கு உயிரே வந்திருக்குது. எம்மா இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே நடந்த விஷயத்த அப்படியே மகள்கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே ராஜேஸ்வரிக்கு அப்படியே கை காலெலாம் ஆட்டம் கொடுத்துருது. என்ன அப்படின்னா, என்னது நம்மளை இப்படி பண்ணிட்டு இருக்குது, எது இது இந்த மாதிரிலாம் பண்ணுது அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியவே இல்லை. அதாவது அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய ஆன்மாவா இல்லை வேற எதுவுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு தெரியவே இல்லை. அந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்துருக்கவே ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேறொரு வண்டியில் அவர் கரெக்டாக அந்த காட்டு முனீஸ்வரன் கோயிலுக்கு வந்து இறங்குறாரு. அவர் வரும்போது சிங்கிளாக தாங்க ட்ரைவ் பண்ணிக்கிட்டு வந்து இறங்குறாரு. வந்து இறங்குனவர் எதுவுமே பேசலைங்க. ஸ்ட்ரெயிட்டாக அந்த காட்டு முனீஸ்வரன் கோயிலில் அந்த சாமி சிலை இருக்கும் இல்லையா, அந்த சிலைக்கிட்ட போய் அப்படியே சாமி அப்படியே கையெடுத்து கும்பிட்டுட்டே இருக்கிறாரு. கும்பிட்டுட்டு இருந்தவர் ஒன்று பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூலத்துல இருந்து ஒரு எலுமிச்சங்கனியை கையில் எடுக்கிறாருங்க. எடுத்துட்டு வந்து அதை அப்படியே கிழிச்சு 2ஆ பிச்சு இவங்களுடைய தலையில வாயிலெல்லாம் அப்படியே ஊற்றி விடுறாரு. ஊற்றி விட்டோன்னா இவங்களுக்கு என்ன சின்ன தெரியல, ஹஸ்பண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த அந்த எலுமிச்சங்கனியுடைய சாரை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குடிச்ச ஒரு 10 செகண்ட்ல அடுத்த ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, இவங்க அப்படியே நட்டுக்கு எழும்பி அப்படியே நின்றுருக்காங்க. அதாவது கர்ப்பிணியா இருக்கக்கூடிய நம்மளுடைய ராஜேஸ்வரியுடைய உடல் வந்து அப்படி எழும்பி நின்றுருக்குது. அப்படி நிற்கும் போது ராஜேஸ்வரியுடைய உடம்புல ராஜேஸ்வரியே கிடையாது. அங்க இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேருங்க. யாரெல்லாம்னா, இந்த கர்ப்பிணியா இறந்து போச்சது இல்லையா ஒரு பொண்ணு, அந்த பெண், அதன் பிறகு இவங்க அம்மா, இவங்க அண்ணன், இவங்க 3 பேரும் தான் இருக்கிறாங்க. காட்டு முனீஸ்வரன் கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லி தான் இவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க அம்மாவையும் அதன் பிறகு அவங்க அண்ணனையும் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலைங்கிறதையும் அந்த இடத்துல நிரூபிக்கிற வகையில இந்த சம்பவத்தை நிகழ்த்துறாருங்க. அந்த இடத்துல எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கொண்டு புரிஞ்சு ஊத்துனார் இல்லையா, அவருக்கு அது செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பெரிய ஒரு ஐடி கம்பெனியோ ஏதோ ஒரு கம்பெனியில் தான் அவர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்படிப்பட்டவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாது. ஆனால் அங்கே வந்து இதெல்லாம் பண்ணிட்டு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இன்னைக்கூட இந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த எலுமிச்சங்கண்ணியை பிழிஞ்சு ஊத்துனார் இல்லையா, அதன் பிறகு அந்த உருவம் அப்படி மாறி நிற்குது. ஒவ்வொன்றா பிடிச்சிட்டு போய், அதாவது தன்னுடைய மனைவியுடைய அந்த கொண்ட முடியை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய திருசூலத்தில் அந்த முடியை ஒவ்வொன்றா எடுத்து சுத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு 3 தடவை அந்த மாதிரி சுற்றி அப்படி கீழே விடுறாரு. அவங்க அப்பா ஓடி வந்து நம்மளுடைய ராஜேஸ்வரியை பிடிக்கிறாங்க. பிடிச்சி அப்படி மடியில் வச்சிருக்கிறாங்க. அங்கே இருந்து கொஞ்சம் தீர்த்த தண்ணியை எடுத்து அப்படி முகத்தில் அடித்து விடுறாரு. கொஞ்சம் திருநீர் அள்ளி போட்டுட்டு, ஒன்றும் இல்லை போய் வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும், யாரு நம்மளுடைய ராஜேஸ்வரியும் ராஜேஸ்வரியுடைய அப்பாவும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த வண்டியில் போய் ஏறி உட்காந்துடுறாங்க. உட்காந்துக்கிட்டு இவரையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏற இவங்களுடைய ஹஸ்பண்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க.
அவர் அப்படியே போய் அந்த கோவிலுக்கு முன்னால அப்படியே இந்த டயர்டாய் அப்படி நிற்பாங்க இல்லையா, அப்படி நின்றுட்டு அப்படியே அந்த சிலைக்கு முன்னாடி அப்படியே கமந்து அப்படியே படுத்துடுறாருங்க. படுத்தவர் டக்குன்னு எந்திக்கிறாரு. எந்திரிச்சு பார்க்குறாரு, அங்கே இங்கே சுற்றி முற்றி பார்க்குறாரு, என்ன நடந்துச்சு அவருக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. கரெக்டாக அந்த ஆட்டோ நின்ன இடம் வரைக்கும் அவர் வந்தது அவருக்கு நன்றாக ஞாபகம் இருக்குங்க. அதன் பிறகு அவர் எப்படி இந்த காட்டு முனீஸ்வரன் கோயிலுக்கு வந்தாரு அப்படிங்கிற ஞாபகமே அவருக்கு கிடையாதான். அவர் எப்படி வந்து சேர்ந்த, இங்கே என்ன நடந்துச்சுன்னே அவருக்கு தெரியாது. அதாவது இவ்வளவு சம்பவம் நடந்துச்சு இல்லையா, இது எதுவுமே அவருக்கு தெரியாதுங்க. கடைசியில் ஒரு விஷயத்த அந்த இடத்துல அவருக்கு புரிஞ்ச அளவில் அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் வந்தேன், ஆனால் என் எதிர்த்தாப்புல ஒரு வயசானவர் வந்து என்கிட்ட வண்டியில் லிஃப்ட் கேட்டார், நான் கொடுக்கல. ஏன் அப்படின்னா நான் இந்த அவசரத்தில் வந்துட்டு இருந்தனால அவருக்கு லிஃப்ட் ஒன்று நான் கொடுக்கல, அவர் கையை போட்டார், நான் நிற்கவே இல்லை, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இந்த இடத்துல அதாவது என்ன அப்படின்னா வந்து இந்த விஷயத்த பண்ணி முடிச்சது அந்த காட்டு முனீஸ்வரன் தான். அதில் இந்த பிரச்சனையில இருந்து, அதாவது இவங்களுடைய அம்மா மற்றும் அண்ணன், அதன் பிறகு அந்த இறந்து போன கர்ப்பிணி பெண்ணுடைய பேய்ங்க, இந்த மூணும் சேர்ந்து தாங்க நம்மளுடைய ராஜேஸ்வரியை ரொம்பவே ஆட்டி படைச்சிருக்குது. இந்த விஷயம் வந்து ரொம்ப நாளாக தெரியாமல் இருந்திருக்குது. அதாவது இவங்க என்னன்னா இதெல்லாம் ஒரு மனப்பிராந்தி அப்படின்னு தான் நினச்சிட்டே இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பா கண்ணுக்கு எதுவும் தெரியல. அந்த ஆட்டோக்குள்ளே ஏறும்போது மட்டும்தாங்க அந்த புகை மாதிரி வந்து அடித்தது, அந்த விஷயங்கள்லாம் பார்த்து தான் அவர் கொஞ்சம் பயந்து அங்கேருந்து தன்னுடைய மகளை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சாரு. அதன் பிறகு இந்த 3 பேருடைய ஆன்மாவும் இவங்க மேலே உட்கார்ந்ததுனால தான் அவரால் அவங்க மகளை தூக்க முடியலை. அப்படியெல்லாம் நடந்தது. அதன் பிறகு தன்னுடைய முனீஸ்வரன் அவர் வேண்டிக்கிட்டதுனால அந்த இடத்துல அந்த உருவங்கள் விட்டுட்டு போயிருக்குது. அதன் பிறகு தூக்கி இருக்கிறாரு, பூபந்து மாதிரி தன்னுடைய மகள் வந்திருக்கிறா. அப்படியே தூக்கிட்டு முனீஸ்வரன் கோயிலுக்கும் வந்து அவர் செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்திருக்கிறாரு. அதன் பிறகு முனீஸ்வரன் நம்மளுடைய ராஜேஸ்வரியுடைய கணவனுடைய உடம்புக்குள்ள வந்து இந்த விஷயங்கள் அனைத்தையுமே செய்து முடிச்சு தன்னுடைய மனைவி அப்படியே வந்து பார்க்குறாரு. இப்போ எங்கே வச்சு பார்க்குறாரு அப்படின்னா காருக்குள்ள அங்கே மனைவி உட்கார்ந்துருக்குறாங்க, மாமனார் உட்கார்ந்துருக்கிறாரு. நீங்கள் எப்போ உள்ளே வந்தீங்க, நான் எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லி அவர் எல்லாமே கேட்டிருக்கிறாரு. கடைசியில் நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே இவங்க விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த வழியில் கை காட்டினது யாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு இது வரைக்கும் தெரியல. ஆனால் அவரை நான் ஏற்றவே இல்லை, அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதன் பிறகு இவங்களுடைய லைஃப்பில் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் போயிருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் அந்த கோவில் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டு முனீஸ்வரனால தான் அவங்க இறந்து போனாங்க அப்படின்னு நினைச்சாங்க இல்லையா, அது உண்மை கிடையாதுங்க. என்ன அப்படின்னா இவங்களுடைய ஆவேசம், இவங்களுடைய கோபம், இவங்களுடைய தாபம் வந்து வண்டியை வந்து ரொம்பவே வேகமாக ஓட்டியிருக்கிறாங்க. கவனக்குறைவினால நடந்த ஆக்சிடென்ட் தான் அது. அதுலேயும் கூட அந்த தெய்வங்கள் வந்து இவங்களை காப்பாற்றலை அப்படின்னு தான் இவங்க நினச்சிருக்கிறாங்க. இல்லைங்க, அந்த இடத்துல வந்திருக்குது. ஆனால் அவங்களுடைய விதி முடியக்கூடிய கண்டிஷன், அதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. அதனால அந்த தெய்வங்கள் அந்த இடத்துல கை கொடுக்காம போயிருக்குது அப்படிங்கிற விஷயத்த போக போக தான் இந்த கோயிலுக்கு அவங்க போக போக தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய சாமியார்கள் அந்த கோயிலுக்கு வருவாங்களாம், அந்த காட்டு முனீஸ்வரன் கோயிலுக்கு. அப்படி இந்த சம்பவத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தன்னுடைய லைஃப்ல இந்த மாதிரி தான் இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி ரொம்ப பூரிப்போட இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த ராஜேஸ்வரிக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், மறக்காம